ஹாய் கைஸ். ஸோ இன்றைக்கி வெற்றிகரமாக 6வது நாள் நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் யோகாசனாஸ் இன்றைக்கி பண்ணுறேன். ஏற்கனவே நான் 4 days ஒர்க் அவுட் பண்ணனால பால் டெஸ்ட்டாக இருந்தது. ரிலாக்ஸ் பண்ணதுக்காக தான் இன்றைக்கி யோகாஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்ஃபேக்ட் நேற்றும் யோகாஸ் பண்ணேன், இன்றைக்கும் யோகாஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீத்திங் யோகா பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் ரொம்ப பேசிக் போசஸ் பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜாயின் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக ஸ்ட்ரெச் பண்ணிகிட்ருக்கேன். நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நீங்கள் ஆக்சுவலாக பேக் மூவ் ஆகும்போது இந்த ஸ்ட்ரெச்சில் உங்கள் கையை மடக்கிட்டு நல்லா பேக் மூவ் ஆகும்போது நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள். முன்னாடி வரும்போது நல்லா எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். அதாவது மேலே போகும்போது கொஞ்சம் நல்லா உள்ளே இழுங்க, கையை முன்னாடி கொண்டு வரும்போது எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேட் அண்ட் கவ் போஸ். ஸோ மேலே போகும்போது மூச்சை உள்ளே வாங்க, கீழே வரும்போது எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். மூச்சை வந்து வெளியில் தள்ளுங்க. இன்ஹேல் பண்ணுங்கள், இப்போது எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். மூச்சை வந்து வெளியில் கொண்டு வாங்க. இப்போ ஒரு யோகாஸ் பண்ணும்போது எப்போவுமே முடிஞ்ச அளவுக்கு ஒரு சீக்வன்ஸாக பண்ணுங்கள். ஒரு தண்ணி எப்படி ஃப்ளோ ஆகுமோ அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஃபாஸ்ட்டாக இல்லாமல், ரொம்ப ஸ்லோவாக இல்லாமல் ஒரு கிரேஸ்ஃபுல் மூமெண்ட்டாக பண்ணுங்கள். ஸோ இன்ஃபேக்ட் உங்கள் பாடி வேறு ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் டயர்டாக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலும் யோகா வந்து ஒரு நல்ல ஒரு மெத்தட் ரிலீஸ் பண்ணுறதுக்கான, அந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் பண்ணுறதுக்கான மெத்தட். பேசிக்கலாக நான் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 8 கவுண்ட்ஸ், நீங்கள் ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஆன் அண்ட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 8 கவுண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு 8 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ தான் கிணறு இருந்துச்சுன்னா ஒரு 4 கவுண்ட்ஸ் ரிலாக்ஸ்டாக பண்ணிங்கனாலும் போதும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பண்ணதுக்கப்புறம் நான் வஜ்ராசனாவில் ரிலாக்ஸ் பண்ணுறேன், பிரெயின் கான்சன்ட்ரேஷன். வஜ்ராசனா பண்ணும்போது முதுகெலும்பை போஸ்ட்லேயே வைங்க. நம்ம மூடிட்டு மூச்சிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ராசனம் ஃபினதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் கையை பின்னாடி ஃபோல்ட் பண்ணிவிட்டு முன்னாடி பாடி புஷ் பண்ணுங்கள். கீழே வரும்போது நல்ல எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். மேலே திரும்பும்போது இன்ஹேல் பண்ணுங்கள். ஸோ திருப்பியும் பாருங்கள் என்ன பண்ணுங்கள். நல்லா கையை பின்னாடி ஃபோல்ட் பண்ணி கழுத்தை நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஸ்பைன், முதுகெலும்பு எல்லாத்தையும் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வரும்போது நல்லா புஷ் பண்ணுங்கள். ஒரு 5 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலே போகும்போது அப்படியே நல்லா இன்ஹேல் பண்ணுங்கள், கீழே போகும்போது எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். மூச்சை வந்து நல்லா உள்ள ஆழமாக இருந்துங்க. மேலே நீங்கள் வரும்போது ஸ்லோவாக, கீழே போகும்போது எக்ஸ்ஹேல் பண்ணுங்கள். அப்படி நம்ம லங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ். அது மட்டும் இல்லை, நம்ம பேக் போனுக்கும் நல்ல ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கும். முதுகெலும்பு நல்லா நிமிர்த்தி ஆயிரும். ஆக்சுவலாக நான் இப்போது ஒரு 1 வீக்காக நான் எக்ஸசைஸ் ஒன்ஸ் அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வஜ்ராசனம் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்கள் சிட்டப் பொசிஷனில் அப்படியே உட்காருங்க. கை நான் வச்சுருக்க மாதிரி
எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு மேலே போகும்போது இன்ஹேல் பண்ணுங்கள், கீழே வரும்போது அப்படியே எக்ஸேல் பண்ணுங்கள். மேலே போகும்போது நல்ல ஆழமாக கை மேலே கொண்டு போகும்போது மூச்சை உள்ளே இழுத்து, கீழே வரும்போது அப்படியே ஒரு ஃபோர்ஸோடு அப்படியே மூச்சை வெளியில் தள்ளுங்க. இன்ஃபேக்ட் ஒரு சவுண்ட் ஒரு ஹா அப்படி நீங்கள் மரத்தை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த கையில் கத்தி கையில் வச்சு புஷ் பண்ண மாதிரி இமேஜின் பண்ணிட்டு ஃபுல் ஃபோர்ஸோடு நீங்கள் இல்லைங்க அது வெளியிலையும் இது பண்ணணும், எக்ஸேல் பண்ணணும். அது முடிச்சதுக்கப்புறம் அப்படின்னா 10 மாதம் போய் பாருங்கள். பாருங்கள் உங்கள் வலது கையை எடுக்குங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மோதிர விரல் பக்கத்தில் இருக்கிற நடுவிரல், அதுக்கப்புறம் ஆள்காட்டி விரல், அந்த 2 விரலையுமே மறைக்கிங்க. உங்கள் தம்பை எடுத்து உங்கள் ரைட் நாஸ்ட்ரலில் வச்சுட்டு லெஃப்ட் நாஸ்ட்ரல் மூலயமா, அதாவது இடது பக்க மூக்கு வழியாக நீங்கள் இன்ஹேல் பண்ணுங்கள், எக்ஸேல் பண்ணுங்கள். அதாவது மூச்சு தள்ளுங்க இடது புற நாசு வழியாக. திருப்பியும் அதே லெஃப்ட் நாஸ்ட்ரலில் நீங்கள் வந்து இன்ஹேலும் பண்ணுங்கள், மூச்சை உள்ளே கொண்டு வாங்க. ஒரு ரெப்பிட்டேஷன் முடிச்சதுக்கப்புறம் அந்த மோதிர விரலை வச்சு நீங்கள் லெஃப்ட் சைடு ப்ளாக் பண்ணிவிட்டு ரைட் சைடு ட்ரை பண்ணுங்கள். ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூச்சை இன்ஹேல் பண்ணுங்கள், மூச்சை உள்ளே வாங்குங்க. அதுக்கப்புறம் ஒரு செகண்ட் ஹோல்ட் பண்ணுங்கள். திருப்பியும் ஸ்லோவாக அப்படியே வெளியில் தள்ளுங்க. இப்போது திருப்பியும் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு ப்ளாக் பண்ணிக்கோங்க உங்கள் தம் ஃபிங்கர் மூலியமாக பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் நீங்கள் இது பண்ணுங்கள், ரிலீஸ் பண்ணிவிட்டு இன்ஹேல் பண்ணுங்கள். மூச்சை உள்ளே வாங்கிட்டு வெளியில் இது பண்ணுங்கள், எக்ஸேல் பண்ணுங்கள். இந்த மாதிரி மாற்றி மாற்றி ஒரு 10 கவுண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸ்லோ பேட்டர்னாக பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் நீங்கள் என் கூட சேர்ந்து இப்போது டெய்லி 1 வீக்காக பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கே நிறைய பாடி சேஞ்சஸ், ஆல்ரெடி விசிபிளான சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த 1 வீக்கில் நிறைய ஃபிசிக்கல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் மென்டல் சேஞ்சஸ் நல்லா கிளாரிஃபைடாக இருக்குது. மைண்ட் டெய்லி ஒர்க் அவுட் பண்ணனால ப்ளஸ் எனர்ஜெட்டிக்காகவும் இருக்குது. அண்ட் யா, அந்த 10 கவுண்ட்ஸ் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் 10 மாதம் நான் பொசிஷன் வந்துடுங்க. நல்லா டீப் ப்ரீத்ஸ் எடுங்க, ஆள் மூச்சு எடுங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் மூச்சிலேயே கான்சன்ட்ரேஷன் இருக்கட்டும். யோகாஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் இதெல்லாம் பண்ணும்போது என் உடம்பு எந்த அளவுக்கு நான் ஒர்க் அவுட் பண்ணணும், மைண்ட் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ரெடியாக இருக்குது எனக்கு. ஸோ மைண்டு நல்லா பெனிஃபிட் ஆகுது, நல்லா காம்னஸ் இருக்குது, அமைதியாக இருக்குது மனசு. எந்த ஒரு டெசிஷன் எடுக்கணுன்னாலும் கிளாரிஃபைடாக இருக்குது. ஸோ அதிகமான கன்ஃபியூஷன்ஸ் இல்லை. ஸோ நீங்களும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போது 1 more ரெப்பிட்டேஷன். ஸோ செகண்ட் ரெப்பிட்டேஷன். ஃபர்ஸ்ட் ரெப்பிட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செட் பார்த்தீங்கன்னா 10 ரெப்பிட்டேஷன்ஸ் பண்ணியாச்சு. இப்போது அகெயின் செகண்ட் செட் பண்ணலான்னு. ஸோ செகண்ட் செட் பார்த்தீங்கன்னா அகெயின் நான் லெஃப்ட் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரைட் நாஸ்ட்ரலில் நான் ப்ளாக் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் நாஸ்ட்ரல் மூலயமா ஃபர்ஸ்ட் மூச்சை உள்ளே இழுக்கிறேன், ஹோல்ட் பண்ணுறேன். திருப்பியும் லெஃப்ட் நாஸ்ட்ரல் மூலியமாகவே நான் எக்ஸ்ஹேல் பண்ணுறேன், மூச்சை வெளியில் தள்ளுறேன். அதுக்கப்புறம் லெஃப்ட் நாஸ்ட்ரலில் நான் ப்ளாக் பண்ணிக்கிறேன், மோதிர விரல்னால் அதை ப்ளாக் பண்ணிவிட்டு இப்போது ரைட் நாஸ்ட்ரல் மூலியமாக நான் வந்து மூச்சை உள்ளே நல்லா ஆழமாக இழுக்கிறேன், ஹோல்ட் பண்ணுறேன் ஒரு செகண்ட், இப்போது வெளியில் தள்ளுறேன். ஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பேசிக்கலாக நான் 10 கவுண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம லங்ஸ்க்கு ஒரு நல்ல ஒர்க் அவுட் ஆக்சுவலி. செஸ்ட் எக்ஸ்பேன்ஷனுக்கு எல்லாத்துக்குமே நல்ல ஒர்க் அவுட். அது மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு
ரிலாக்ஸ்டாக வைக்கிது இதெல்லாம் பண்ணும்போது நம்ம மைண்ட் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ நீங்கள் இன்கேஸ் டென்ஷனாக இருக்கீங்க இல்லைனா ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஆஃபீஸில் இல்லைனா நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு 10 டீப் கவுண்ட்ஸ் நல்லா ப்ரீத் ஆழமாக இழுத்து விட்டிங்கனாலே போதும். ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு ரிலாக்ஸ்டான ஸ்டேட்க்கு வந்துடுவீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்ல மறந்துட்டேன். எப்போவுமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒரு பாட்டில் தண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. இன்கேஸ் எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 10 ரெப்பிட்டேஷன்ஸ் முடித்ததுக்கப்புறம் நான் திருப்பியும் என்னோடய கையை கீழே கொண்டு வந்துருக்கேன். பத்மாசனா பொசிஷனில் உட்காந்துட்ருக்கேன். ஓகே, நல்லா ஸ்பைனை ஸ்ட்ரைட்டாக வைங்க. டீப் ப்ரீத்ஸ் எடுங்க. நல்லா ஆழமான மூச்சு இழுத்து விடுங்க. உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக உங்கள் ப்ரீதிங்லேயே இருக்கட்டும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போது நெக்ஸ்ட் ஆசனாக்கு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா இது ஒன் ஆஃப் த ப்ரீதிங் டெக்னிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணேன்னா என்னோடய வலது கையை எடுத்து என்னோடய பெல்லி அதாவது வயிற்று பகுதிக்கு மேலே நான் வைக்கிறேன். இடது கை அதாவது லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து நான் என்னோடய ஹார்ட்டுக்கு மேலே இதயத்துக்கு மேலே நான் வைக்கிறேன். ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் ஆழமாக மூச்சை இழுக்கிறேன். மூச்சை உள்ளே ஃபஸ்ட் இழுக்கும் போது பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்னோடய வயிறை ஃபுல் பண்ணிக்கிறேன். மூச்சில் காற்று நான் ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக நான் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்னோடய செஸ்ட்டில் நான் ஃபீல் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வயிறுக்கு காற்று இழுக்கிறேன். ஒன்ஸ் வயிறு ஃபுல்லானதுக்கப்புறம் செஸ்ட்டுக்கு நான் கான்சன்ட்ரேட் பண்ணி செஸ்ட் ஃபுல்லாக நான் எக்ஸ்பேண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, அந்த ஸ்டேட்டில் நான் ஒரு 2 செகண்ட் நான் ஹோல்ட் பண்ணேன் ப்ரீத்தை. அதுக்கப்புறம் எக்ஸாஸ்ட் பண்ணும்போது ஐ மீன் மூச்சை வெளியில் விடும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நான் செஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். செஸ்ட்டில் இருக்க காற்று எல்லாத்தையுமே நான் ஃபஸ்ட்டு ஸ்லோவாக நான் தள்ளுறேன். அதுக்கப்புறம் வயிற்று பகுதியில் இருக்கிற காற்றை ஃபுல்லாக நான் அப்படியே தள்ளுறேன். இந்த மாதிரி மாறி மாறி நான் ஒரு 10 கவுண்ட்ஸ் நான் பண்ணுறேன். எனிவேர் பிட்வீன் 5 to 10 கவுண்ட்ஸ் இது பண்ணால் போதும். ஆல்ரெடி நல்லா ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இது இந்த பர்டிகுலர் ப்ரீதிங் எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா உங்கள் இன்டர்னல் ஆர்கன்ஸ், உங்கள் கிட்னி, ஹார்ட், லிவர், லங்ஸ் எல்லாத்துக்குமே இது ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. ஸோ இதை பண்ணும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். நம்ம வீடியோஸ் ஒர்க் அவுட் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள். எல்லோரையும் ஒர்க் அவுட் பண்ண வைங்க. ஸோ ஒரு ஃபிட் இந்தியாவை நம்ம க்ரியேட் பண்ணலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு ஃபேமிலி மெம்பராக இருந்தாக்கா உங்கள் குழந்தை, உங்கள் பிரதர், சிஸ்டர் அவங்க எல்லோரும் கூடயுமே சேர்ந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. இன்ஃபேக்ட் ஒரு பர்டிகுலர் டைம் நீங்கள் ஒதுக்கிக்கிங்க. மார்னிங் ஃபேமிலி டைம் மாதிரி எக்ஸசைஸ் டைமுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா அது இன்னும் ஃபன்னாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு ஆல்மோஸ்ட் 10 கவுண்ட்ஸ் பண்ணிட்டேன். 10 கவுண்ட்ஸ் பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நான் வஜ்ராசனாக்கு வந்துட்டேன். வஜ்ராசனாக்கு வந்ததுக்கப்புறம் நான் டீப் ரிலாக்ஸ்டாக நான் ப்ரீத் பண்ணுறேன். ஆழமான மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. நீங்களும்
இன்கேஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் மூச்சிலேயே கான்சன்ட்ரேஷன் இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நான் ரிலாக்ஸ் பண்ணேன். இது வந்து சாகாசனான்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே படுத்துட்டு கண்ணை மூடிக்குங்க. உங்கள் மூச்சியில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் உடம்புல ரத்த ஓட்டத்தை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி நீங்கள் படுக்கும் போது ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். உங்கள் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒவ்வொரு பகுதியிலையும் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் மூவ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் மெதுவாக உங்கள் கால்லேருந்து ஆரம்பிங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க, முட்டிக்கு கொண்டு வாங்க. நெக்ஸ்ட்டு வயிற்று பகுதி, தொடைப்பகுதி, வயிறு பகுதி, அதுக்கப்புறம் செஸ்ட், அதுக்கப்புறம் அப்படியே உங்கள் ஷோல்டர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் மணிக்கட்டு, கை விரல்கள், காது, மூக்கு, உங்கள் தலை, எல்லா பகுதியிலையும் நீங்கள் ரத்தம் ஓடுறதை நீங்கள் ஃபீல் பண்ணலாம். இது ஒரு நல்ல ரிலாக்ஸிங் ஸ்டேட். நல்லா ரிலாக்ஸ்டாக பண்ணிடும் இந்த ஆசனா. ஸோ அப்படியே கண்ணை மூடிட்டு அப்படியே அட்லீஸ்ட் ஒரு 1 மினிட்க்கு அந்த மாதிரி இருங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு கூல் டவுன். ஸோ நீங்கள் எந்திரிக்கும் போது ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்கள் ரைட் சைட் திரும்பி மெதுவாக அப்படியே உங்கள் லெஃப்ட் ஹேண்டை சப்போர்ட் பண்ணி அப்படியே எந்திரிச்சு உட்காருங்க. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. நம்ம அப்படியே கை ரெண்டுமே ரப் பண்ணுங்கள். ரப் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணில் வைங்க, அந்த ஹீட்டை உணருங்க. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங் வீடியோ. நீங்களும் சேர்ந்து ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நாளை சந்திப்போம். தேங்க்யூ.